இனி எதோ ஜனநாயகன்ற குண்டு வைப்பது கொலை செய்வதுதான் ஜனநாயகமா? நாட்டு சுதந்திரத்தை பத்தியோ ராணுவத்தை பத்தி எடுக்கிறது ஆபத்துன்னு சொல்லி பகிரங்கமா பேட்டி கொடுக்குறான் அமீர். அப்ப எந்த அளவுக்கு அடிப்படைவாதிகளுடைய அறிவு மழுங்கி போயிருக்குன்னு பார்க்கணும். இந்த கோவை குண்டு வெடிப்புல வெளியே வந்த பூரா ஒவ்வொரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா, ஒவ்வொரு குட்டி குட்டி தலைவர் ஆயிட்டான். இவங்க என்ன செய்றாங்க, இவங்களுக்கு பின்னால யார் இயக்குறா, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? உளவு வெளியே கொலை செய்யப்பட்டார். அமரன் ஒரு படம் வருது, கார்த்திகேயன் நடிக்கிறான். அதுல உண்மையான கதை, இத கூட சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு தியேட்டர்ல குண்டடிக்கிறான். காவலர்கள் அச்சுறுத்தணுன்றதுக்காண்டிதான் இவங்க தொடர்ந்து காவலர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தான் 98 கலவரம். 58 பேரை கொலை பண்ணிட்டு 250 பேரை நிரந்தர ஊனமாக்கின்ற பயங்கரவாதிகளுக்கு அங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன், பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது. அவனுக்கு இஸ்லாமியர் என்ற போர்வை அவனுக்கு கிடையாது, இந்து என்ற போர்வை கிடையாது, கிறிஸ்தவன் என்ற போர்வை. அவனுக்கு தேவை இந்த நாடு நாசமா போகும். இந்த பயங்கரவாதியினோட ஊர்வலத்துல இத்தனை அரசியல் கட்சி போயிருக்குன்னா இவங்களும் சேம் கேட்டகரி தான். திமுக என்னைக்குமே தன்னை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கட்சி. மக்கள் எப்படியே போனா நாசமா போனா அதை அவன் யோசிக்கவே மாட்டான். திமுக தான் இஸ்லாமியர்களுக்கான மொத்த கெட்ட பேருக்கு காரணம் திமுக. அதை அந்த மக்கள் உணரணும், இஸ்லாமியர்கள் உணரணும். திருமாவளவன் நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவருக்கு வெளிநாடுகள்ல இருந்தா எல்லா இஸ்லாமிய கண்ட்ரில இருந்து ஆதரவு வரும், பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாங்க. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? அங்க இருந்து ஃபண்ட் வாங்கணும். அந்த பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை தான் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணும். இந்த கோவை பாஜகவுடைய உறுதி சடங்கில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் முதுகெலும்பில்லாத பாஜக என்றுதான் நான் சொல்றேன். இங்கிட்டு தேவர் தேவேந்திரர் மற்ற சமுதாயம் ஒற்றுமையா இருந்துடக்கூடாது, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. இதுல தெளிவா இருக்கும் திமுக. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாறன் ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சமீபத்துல மரணம் அடைஞ்ச அல்லுமா தலைவர் பாஷா கோவை குண்டு வெடிப்புல ஒரு முக்கிய குற்றவாளி. இந்த கோவை குண்டு வெடிப்பு பலருக்கு இன்றைய காலகட்டத்துல தெரிஞ்சிருக்காங்க. 1998 சுமார் 30 வருடங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம். இந்த கோவை குண்டு வெடிப்பு இந்து முஸ்லீமுக்கான பிரச்சனையா ஒரு சிலர் பார்க்கப்படுது. இது உண்மை சம்பவம் என்ன சார்? எல்லாருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். இது ரொம்ப பேர் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதோ கலவரத்தினால் குண்டு வைக்கப்பட்டதுன்னு தான் பரவலா பேசப்படுது. ஆனா அது உண்மை அல்ல. இது இந்து முஸ்லிம் கலவரம் அல்ல. ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படை பயங்கரவாத அமைப்புகள் காவலர்களே அச்சுறுத்தணும். நம்ம சுதந்திரமா உலா வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப காவலர்கள் எல்லாம் பயங்காட்டினா மட்டும்தான் நம்ம ஃப்ரீயா போக முடியும் என்பதற்காக காவலர்களுக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்குமான பிரச்சனை தான். அங்க இந்து முஸ்லிம் கலவரம் இல்லை. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா B1 காவல் நிலையம் கோயம்புத்தூர்ல B1 காவல் நிலையம் பக்கத்துல ஒரு கடைவீதி பகுதியில அல்லுமா, அன்னைக்கு அந்த அல்லுமானா யாருக்குமே தெரியாது. அந்த அல்லுமா அப்படின்னாலே அது யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. 3 பேர் பைக்ல வர்றாங்க. 3 பேர் பைக்ல வரையில ஒரு காவல் டைரக்டர் எஸ்ஏ ஒருத்தருக்கு சந்திரசேகர், அவர் என்ன செய்யறாரு, 3 பேர் வண்டியில வர, அது ஒன்வேல வரா, நீ நிப்பாட்டுன்னு அவன் சொல்றான், நாங்க அந்த அல்லுமா அமைப்புல சேர்ந்தவங்க, நான் இங்க ஒரு பக்கத்துல ஒரு அவங்க எப்பயுமே திடீர்னு கூடுவாங்க, திடீர்னு கலைஞ்சு போவாங்க அந்த அடிப்படைவாதிகள். அவங்களை இங்க யாருமே கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அந்த அடிப்படைவாதிகளை கேள்வி கேட்க முடியாது. இது என்னன்னா ஒரு எழுதப்படாத சட்டம். அது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்துட்டாலே அது அவங்க எங்க வேணாலும் அசம்பிள் ஆகலாம், எங்க வேணாலும் கலையாம். அந்த காலகட்டங்களில் திமுக ஆட்சி காலத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 3 பேர் போறாங்க. அப்ப ஒரு எஸ்ஏ சந்திரசேகர் மறைக்கிறார். மறைச்சு வண்டி சாவி எடுத்துறாரு. வண்டி சாவி எடுத்துட்டு அவர் காவல் நிலையம் வந்துடுறாரு. காவல் நிலையம் வந்தோடனே அங்க ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த 3 பேர்ல வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடக்கிறப்ப காவலர் அப்ப இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த B1 காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர்னு சொல்றாரு, சாவியை கொடுத்து கொடுப்பா அப்படின்னா, சார் 11 வண்டியை நான் பிடிச்சிருக்கேன் இது வரைக்கும், இவங்க ஒரு வண்டியை மட்டும் முடியாதுனால அந்த 3 பேர் ஆளுங்கள் அல்லுமாவை சேர்ந்தவர் அந்த சந்திரசேகர் ஆய்வாளரை சத்தாய்க்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு. வா போடா வாடான்னு பேசணும்னா இவர் அடிச்சு போடுறாரு. யாரு? சந்திரசேகர் ஆய்வாளர் டைரக்டர் எஸ்ஏ அவர் அடிச்சிடறாரு. உடனே இவங்க என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த காலகட்டங்கள்ல ஒரு ஒரு செய்கை வச்சிருப்பாங்க. அவங்க இது மாதிரி காவலர்கள் இஸ்லாமியரை தாக்கிட்டாங்க, நான் இந்த மாதிரி கூட்டத்துக்கு நான் வந்த நேரத்துல நீ வழிமறிச்சு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாரு. அப்பதான் 1997 நவம்பர் 29 இந்த நிகழ்ச்சி நடக்குது.
அந்த நவம்பர் 21 வந்து உக்கடம்ன்ற ஒரு பகுதியில இந்த இன்சிடென்ட்டுக்கும் அந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்வராஜுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஒரு போலீஸ் அடிச்சிட்டாரு, அந்த போலீஸுக்கு ஒரு பயத்தை காட்டணும். அது கண்ணுல எந்த போலீஸ் கிடைக்கிறாங்களோ அவங்களை கொலை பண்ணணும், இவங்களுடைய வேலை. அப்ப என்ன செய்யறாங்க, இவங்க போறாங்க. அப்போ அவரு உக்கடம் பகுதியில ஒரு டிராபிக் போலீஸ் பாவம் அவர் டிராபிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை கொலை பண்றாங்க. யாரு? இந்த அல்லுமா குரூப் கொலை பண்றாங்க. இதுல கொலை பண்ண உடனே ஒரு பதட்டம் ஏற்படுது. பதட்டம் ஏற்பட்டோன்னே எல்லாரும் வர்றாங்க. அந்த பகுதியில இந்த அருந்ததி சமூக மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி உக்கடம் பகுதி. அப்ப அந்த மக்கள் எல்லாருமே வந்து கவலைப்படுறாங்க. இந்த பயங்கரவாதிகள் தன்னுடைய பேரை உலகளவையே செய்ய அல்லுமா என்ற பேரை வெளியே சொல்லணும்ன்றதுக்காண்டி சத்தமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அவரை கொலை செஞ்சுட்டு, செல்வராஜ் கொலை செஞ்சுட்டு அவருடைய நெஞ்சில கத்தில பிறை வரைகிறாங்க. ஸ்டார் பிறையை வரைஞ்சிட்டு போறாங்க. பறஞ்சிட்டு போறாங்க. ஒரு காவலர் ஒரு டியூட்டியில் நேரத்தில் கொலை செய்யப்படுறாரு. அப்போ காவலர்கள் வந்துடுறாங்க, மக்கள் கூடுறாங்க. அப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா சிடி தண்டாயுதபாணி, ராமநாதன் போன்ற திமுக அமைச்சர்கள்லாம் வந்துடுறாங்க. அப்போ பேச்சுவார்த்தை பண்றப்ப என்ன ஆகுது, அப்போ இந்த பாடியை எடுக்க விடாம இருந்தாங்க. அப்போ பேச்சுவார்த்தை பண்ணி உண்மை குற்றவாளிகள் வந்தாதான் நாங்கள் பாடி எடுக்க விடுன்னு சொல்லி எல்லா காவலர்களும் வேலை நிறுத்தம் வரைக்கும் போயிடுறாங்க. வேலை நிறுத்தம்ன்றது காவலர்கள் கிடையாது. ஒரு டியூட்டியில இருந்த ஒரு செல்வராஜ் கொலை செய்யப்பட்டிருக்காரு, நாங்கள் யாரும் வேலைக்கு போக மாட்டோம்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த ஏஆர் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. யூனிஃபார்ம் எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த பாடி எடுக்காம பிரச்சனை பண்றாங்க. இப்போ அந்த சிட்டிங் எம்எல்ஏ சிடி தண்டாயுதபாணி வந்துடுறாரு. அடுத்து ராமநாதன் அந்த ஏரியா எம்பி வந்துடுறாரு. எல்லாம் பேச்சுவார்த்தை போகுது, அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ உடனே கலைஞர் என்ன சொல்றாருன்னா, இதை கூல் பண்றதுக்காண்டி 20 லட்ச ரூபா அவார்டு அறிவிக்கிறார். இந்த இறந்த குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா கொடுத்த உடனே இதை வந்து அந்த மார்ச்சரியில வச்சு இவங்களை இந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு சொல்றாங்க. அப்ப இவங்க அந்த இறந்த குடும்பமும் காவலர்களும் இதை ஒத்துக்கல. அப்ப தள்ளுமுள்ள ஆயிருது. சிடி தண்டாயுதபாணியை தள்ளி விட்டுறாங்க, அடிதடி ஆயிருது. நாங்க அவனை கொலை பண்ணிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்தா நீங்க ஏத்துக்குருவீங்களான்னு காவலர்கள் கேட்கிறாங்க. நீங்க விளைவிக்கங்க, இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அந்த கோட்டமேட்டு பகுதியில் அவங்க கூடியிருக்க பகுதிக்கு இவங்க நுழையிறாங்க. அப்ப இராணுவம்லாம் வந்துடுறாங்க. அப்ப அந்த காவலர்கள் என்ன செய்யறாங்க, இந்த கொலை குற்றவாளிகள் அன்சாரி உட்பட்ட ஒரு 6 பேர் தான் உண்மையான குற்றவாளிகள். இவங்க கேட்கறது, அவங்க ஜமாத்துல என்ன சொல்றாங்க, போலீஸ் இந்த எம்எல்ஏ எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி ஜமாத்துல இருந்து ஒரு 6 பேர் 5 பேரை கொடுத்துருவான், அவங்க சரண்டர் காமிச்சிட்டு இந்த கேஸை முடிச்சிடலான்னு அவங்க பிளான் பண்ணது. அப்ப பிளான் பண்ணோடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி இது இவங்களோட டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு பணம் வேணாம், உண்மையான குற்றவாளிகள் கொடுங்க. அந்த உண்மையான குற்றவாளி எங்க பதுங்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிவாசல்ல பதுங்கி இருக்காங்க, அவங்களே எங்களுக்கு பிடிச்சு கொடுங்கன்னு தான் இவங்க கேட்கறாங்க. 3 நாள் இந்த பிரச்சனை போகுது. இவங்க பொறுமை இழந்து இவங்களே போயிடுறாங்க, வெப்பனோட போயிடுறாங்க. யாரு? போலீஸே போயிடுறாங்க. அவங்க வந்து அங்கிட்டு இருந்து கல்லை கொண்டு எரிய, ஆயுதங்களை கொட்டி அங்க இருந்து அருவா கம்பு வச்சு எரிய, இவங்க போனா இதுல துப்பாக்கி சூடு நடக்குது. இந்த துப்பாக்கி சூட்டுல 16 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க, இளைஞர்கள் கொல்லப்படுறாங்க அந்த துப்பாக்கி சூட்டுல. அதை அவங்கள போய் ஆய்வு செஞ்சதெல்லாம் அவங்க உடம்புல பூரா ஆயுதங்கள் இருந்துச்சு. அவங்க கொலை பண்ணும் நோக்கத்தோட தான் இருந்தாங்க, அவங்க ஜிஹாதிகள். அப்போ 16 பேர் கொல்லப்படுறாங்க. இந்த பிரச்சனை அப்படியே போகுது. அப்புறம் செல்வராஜ் உடலை வாங்குறாங்க. அவர் செல்வராஜ் மதுரையை சேர்ந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வாடிப்பட்டியை சேர்ந்த போக்குவரத்து ஆய்வாளர். அப்போ அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை அந்த பகுதியில் எப்பயுமே இருக்கும். தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன். அப்போ கோவை பாட்சா இருக்காரு பாருங்க, இவர் சிறைச்சாலையில தான் இருக்கிறார். தடா சட்டத்துல கைது செய்யப்பட்டு ஒரு 16 பேர் உள்ள இருக்கிறாங்க. அப்போ உள்ள போய் அங்க வந்து அதிகமா பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கு, கேரளால இருந்து அடிக்கடி உள்ள வர்றாங்க போறாங்க அப்படின்றதுக்காண்டி செக் போஸ்ட் போட்டு அங்கங்க ஆய்வு செய்யும். குறிப்பா அந்த செல்வராஜ் கொலைக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சோம். இஸ்லாமியர்கள்னாலே அவங்க யாரு என்னன்னு சொன்னல, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தா திமுக என்னைக்குமே தன்னை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் எப்படியே போனா நாசமா போனா அதை அவன் யோசிக்கவே மாட்டான். திமுக தான் இஸ்லாமியர்களுக்கான மொத்த கெட்ட பேருக்கு காரணம் திமுக. அதை அந்த மக்கள் உணரணும், இஸ்லாமியர்கள் உணரணும். அப்ப என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி அவங்க ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை வைக்கிறாங்க, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கோவை பாட்சா சிறைச்சாலையில போய் பாக்குறாங்க. அப்ப நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்,
ஆதரவு கொடுத்தா நீங்க இருக்க இந்த பேரிகார்டை பூரா எடுக்கணும், எங்க ஆளுகளை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, நீங்க தொல்லை பண்ணக்கூடாதுன்னு இவங்க அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல ராமநாதன் ஜெயிக்கிறார். சிடி தண்டாவதமணி எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு ரிசல்ட் வந்த உடனே பேரிகார்டெல்லாம் அடிச்சுணும். ரிசல்ட் இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்ன பேரிகார்டெல்லாம் இஸ்லாமியர்கள் அடிச்சு நொறுக்குறாங்க. ஜெயிக்கிறது யாரு? திமுக ஜெயிக்குது பார்லிமெண்ட் மெம்பர்ல. ஜெயிச்ச உடனே பேரிகார்டெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. நொறுக்கிட்டு அன்னைக்கு 2 காவலர்களை குத்துறாங்க. அன்னைக்கு 2 பேரை கத்தியால குத்துறாங்க. இதுதான் இந்த மோட்டிவேஷன் ஆரம்பம். இது இப்படியே இருக்கு. இவங்க இவங்களோட மோட்டிவேஷன் காவலர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை தான் இது. அடுத்து இவங்க என்ன செய்யறாங்க, இதே காலம் கிடையாது. 1998 கோவை பாஷா விடுதலை ஆகிறார். விடுதலை ஆகி ஊர்வலமா வராரு. 16 பேர் கொண்ட தடா சட்டத்துல போயிட்டு வெளியே வரையில அந்த 16 பேரோட கோவை பாஷா வரையிலே அந்த போலீஸ்காரங்களை அடிக்கிறது, தொப்பியை பிடிங்க எறிகிறது. அந்த ஊர்வலத்துல வரையிலே பயங்கரமா அளப்புற கேலி கிண்டல் போலீஸ. இவங்க பொறுத்துக்கிட்டே அங்க வேலை பார்த்தாங்க. எப்படியே இருக்கல 1998 அத்வானி தேர்தல் பிரச்சாரம், ரத யாத்திரை பிளஸ் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த உக்கடம் பகுதியில் போர்டு எப்படி அத்வானி வர நேரத்தில் எப்படி போர்டு வச்சேன், பாரத மாதாய் கற்பழிக்கப்பட்டார். இந்த 16 பேர் செத்தாங்க பாருங்களேன். எப்பயுமே இஸ்லாமியர்கள் நம்ம இந்து மக்கள்லாம் பெண்களை தெய்வமா பார்க்கக்கூடியவங்க. இஸ்லாமிய தாய்மார்களே நாங்க அப்படிதான் பார்ப்போம், பெண்களா தான் பார்ப்போம், தாயா தான் பார்ப்போம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த இந்த காவலர்கள் அத்துமீறினாங்க, அத்துமீறினதை தட்டி கேட்ட அப்பாவி இஸ்லாமியர்களை 16 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க, நம்ம பெண்கள்கிட்ட அவங்க தவறா நடக்க முயற்சி பண்ண. இது எப்பயுமே இவங்க சொல்ற குற்றச்சாட்டு. இந்த அடிப்படைவாதிகள் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பெண்கள் நம்ம கிட்ட ரொம்ப அத்துமீறின காவலர்னால அதை தட்டி கேட்டதுனால கலவரத்துல இந்த அப்பாவி, இது உலகம் ஃபுல்லா நியூஸ் பண்ணாங்க. இது இந்த பாடி எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு இவங்க பாடியை முதல்ல தர மறுத்துட்டாங்க அரசாங்கம். அதுக்கப்புறம் அவங்க தெரியுமே அவங்க யாரும் கட்டுப்பட மாட்டாங்க, இந்த பாடியெல்லாம் ஒன்று அடுக்கி வச்சு உலகம் ஃபுல்லாக படம் போட்டு காமிச்சு நம்ம மேலே குறைகளை சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு காவல்துறை இந்த மாதிரி பண்ணிருச்சு, நம்ம பெண்கள்கிட்ட தவறாக நடந்த கட்டி கேட்டதுக்காண்டி இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கு, இப்போ கூட இருக்கு. அப்போ அது ஒரு பக்கம் போகுது. அப்போ அவங்க போர்டு வைக்கிறாங்க என்னன்னா, பாரத தாய் கற்பழிக்கப்பட்டால், இந்த கழுகு படம்லாம் போட்டு அத்வானி முஸ்லீம்களை தூக்கிட்டு போற மாதிரி இப்படிலாம் போர்டெல்லாம் வைக்கிறாங்க. இந்த நிலையில அத்வானி வர்றாரு 1998 பிப்ரவரி 14 காதலர் தினம்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவர் அத்வானி வர்றாரு. அத்வானி வர்றப்ப அன்னைக்கு அவர் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகுது. இதுல என்ன பார்க்கணும்னா, அவர் வருகையை ஒட்டி கிட்டத்தட்ட 23 இடங்கள்ல குண்டு வைக்கப்படுது. இதுல 6 மனித வெடிகுண்டு, 6 மனித குண்டு 23 இடங்கள்ல குண்டு வைக்கப்படுது. அதுல ரயில்வே நிலையம், மருத்துவமனை, மார்க்கெட், இதுல நீங்க அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும், காவலர் குடியிருப்பு. காவலர் குடியிருப்பை ஏன் அவங்க தாக்கணும்? காவலர் குடியிருப்ப இவங்க இதுல அண்டர்லைன் பண்றாங்க. காவலர் குடியிருப்பை ஏன் இவங்க குண்டு வைக்கணும்? ஒண்ணு. அடுத்து மருத்துவமனையில வைக்கிறாங்க, மார்க்கெட்ல வைக்கிறாங்க. இவன் மார்க்கெட்ல வெடிச்சாலும், கோயில்ல வெடிச்சாலும், ரயில்வே ஜங்ஷன்ல வெடிச்சாலும், பேருந்து நிலையத்துல வெடிச்சாலும், காவலர் குடியிருப்புல வெடிச்சாலும் வைத்தியம் பார்க்க எங்க வர்றான்? ஹாஸ்பிட்டல். அங்கேயும் வை. இதெல்லாம் வெடிச்சு 58 பேர் உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட 254 பேர் நிரந்தர ஊண்டிங்கா இருக்காங்க. இப்ப வரைக்குமே ஊண்டிங்கா இருக்காங்க. இவங்கெல்லாம் காவலர் குடியிருப்புல ஏன் வச்சாங்க? அப்ப காவலர்களை பயன்காட்ட வேண்டும். இதுல யார் கைது செய்யப்பட்டாருன்னா, கோவை பாட்சா முக்கிய குற்றவாளி, கேரளாவை சேர்ந்த மதானி, அப்புறம் அவரோட 150 மேற்பட்ட குற்றவாளிகள் இதுல குற்றவாளிகள் குற்றப்பத்திரிகை தாக்க சொல்லி அதை வச்சாங்க. ஒரு 50 பேர் வெளியே வந்துட்டு அவர் 100 பேர் உள்ள இருந்தாங்க. உள்ள இருக்க காலகட்டத்திலுமே அவங்க ஒன்னும் ரொம்ப கஷ்டப்படலாம் இல்லை, அவங்க ரொம்ப சுகமமா தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊடகத்துல நீங்க பாக்குறீங்க, பெட்டு, டிவி, அவங்களுக்கு தனி சமையல், அவங்களுக்கு தனி சாப்பாடு, அவங்களுக்கு பிரியாணிக்கு மட்டன் எல்லாம் கொடுப்பாங்க, சிக்கன் கொடுப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு. அவங்க வேற, ஜெயிலே அவங்க வேற, ஏ கிளாஸ். பாவம் இந்த வகுத்து கொடுமைக்கு பிட் பாக்கெட் அடிச்சவன், ரோசத்துல கொலை பண்ணவன் எல்லாம் சித்திரவதை சிறைச்சாலையில இருப்பான். 58 பேரை கொலை பண்ணிட்டு
250 பேரை நிரந்தர ஊனமாக்கின்ற பயங்கரவாதிகளுக்கு அங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன், பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது. அவனுக்கு இஸ்லாமியர் என்ற போர்வை அவனுக்கு கிடையாது, ஹிந்து என்ற போர்வை கிடையாது, கிறிஸ்தவன் என்ற போர்வை. அவனுக்கு தேவை இந்த நாடு நாசமா போகணும். அவனுக்கு என்ன இஸ்லாமிய சாயம் பூசுறீங்க நீங்க? இஸ்லாமிய சாயம் பூசுறது முட்டாள்தனத்தின் உச்சம். வச்சு எரிக்கப்படுறாரு. என்னன்னா, சிறைச்சாலைக்குள்ள நாங்க சுதந்திரமா இருக்கணும், நாங்க உள்ள திட்டமிடணும், வெளியே என்ன நடந்தாலும் அதுக்கு உள்ள இருந்து அவங்க திட்டமிடணும். இந்த கான்செப்ட்ல வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் நாங்க ஒரே மாதிரி இருக்கணும். சரி, இதுக்கு இடையூறா இருக்கிறது காவலர்களை அச்சுறுத்தணுன்றதுக்காண்டிதான் இவங்க தொடர்ந்து காவலர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தான் 98 கலவரம், 98 குண்டுவெடிப்பு என்பது. அது போக 1987 பழனி பாபா இருக்காரு பாருங்க, அவர் ஜிகாத்தி ஆரம்பிச்சார். அந்த ஜிகாத்தின்றது RSS காரர்களை கொலை செய்வது அப்படின்றதுக்குன்னே ஒரு அமைப்பு ஆரம்பிச்சார். அதுலயும் திமுக காரன் போய் ஆதரவு கொடுத்தான். அதுல ராமநாதன், அன்னைக்கு அமைச்சரா இருந்தக்கூடிய ராமநாதன், அரங்கநாயகம், திமுகவை சேர்ந்த ராமநாதன், இவங்க பூரா போய் அன்னைக்கு அந்த பழனி பாபாவுக்கு ஆதரவு கொடுத்து, ஜிகாத்தினா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அன்னைக்கு இந்த திமுக போய் ஆதரவு கொடுத்துச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கான கெட்ட பேர் எங்க இருந்து வருதுன்னா இந்த திமுகவுல இருந்துதான் பிறக்குது. இங்கிட்டு தேவர் தேவேந்திரர் மற்ற சமுதாயம் ஒற்றுமையா இருந்துடக்கூடாது, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. இதுல தெளிவா இருக்கும் திமுக. நான் உங்களை காக்குறேன், நான் உங்களுக்கு சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் கூட சிறுபான்மை சமூகமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக 2 பேரும் சேர வர்றதில்ல. இந்த பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கிட்டு உங்களை பட்டியல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலன்னு சொல்றதுக்காண்டி இங்கிட்டு யாரையும் சேர வர்றதில்லை. இதுதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய முழு குற்றங்களுக்கு காரணம் யாருன்னா திமுக. இன்னைக்கு என்ன நடக்குது? அடிப்படைவாதிகளுடைய அட்டூழியம் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே வருது. அமரன் ஒரு படம் வருது, சிவகார்த்திகேயன் நடிக்கிறான். அதுல உண்மையான கதை, இத கூட சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு தியேட்டர்ல குண்டடிக்கிறான். இத சொல்லக்கூடாது, உண்மை கதையில இன்னைக்கு அமீர் இந்த போதைக்கு தடுப்பு பிரிவுல குற்றவாளியால் நியமிக்கப்பட்டானே சாதிக்கோட கூட்டாளி அமீர் என்ன சொல்றானா, இந்த நாட்டுல பேட்டரி ஆக்டிவிட்டியுடைய படங்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு, இது பெரிய ஆபத்துன்றான். எது? இந்த நாட்டு சுதந்திரத்தை பத்தியான படங்கள் அதிகமா வருது, இந்த நாட்டு ராணுவத்து பத்தியான படங்கள் அதிகமா வருது, தேசபக்தி உள்ள படங்கள் அதிகமா வருது, இது ஜனநாயகத்திற்கு எதிரானது. அப்ப இவன் எது ஜனநாயகம்ன்ற? இப்ப அமீர்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், இனி எது ஜனநாயகன்ற? குண்டு வைப்பது, கொலை செய்வதுதான் ஜனநாயகமா? நாட்டு சுதந்திரத்தை பத்தியோ ராணுவத்தை பத்தி எடுக்கிறது ஆபத்துன்னு சொல்லி பகிரங்கமா பேட்டி கொடுக்குறான் அமீர். அப்ப எந்த அளவுக்கு அடிப்படைவாதிகளுடைய அறிவு மழுங்கி போயிருக்குன்னு பார்க்கணும். நம்ம அறிவு மழுங்கி போய் வாழ்றான். இவங்களுடைய கோர முகம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அடிப்படைவாதிகள் இன்னைக்கு கோட்டமேட்டு பகுதிக்குள்ள யாரும் நுழைய முடியாது. இங்க மதுரையில 2 இடங்கள், காசியார் தெருவா இருக்கட்டும், நெல்லிப்பேட்டையா இருக்கட்டும், மஹபூபாளையமா இருக்கட்டும், இது பகுதியிலும் சாதாரண மனிதர்கள் உள்ள நுழைய முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அசம்பிள் ஆகுறது, கோஷம் போடுறது, கத்துறது, ஒரு சாதாரண நம்ம கோயிலுக்கு ஒரு ரேடியோ போட்டா அதை எதிர்க்கிறது. இப்ப நம்ம ஒரு ஊர்வலம் நடத்தினோம்னா மத நல்லிணக்கத்திற்கு எதிராக நடக்குதுன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்கறது. இன்னைக்கு நேற்று கோவையில பாஜக ஊர்வலம் நடந்துச்சு, அது சமூக நல்லிணத்துக்கு நடந்த கூட்டமா? அவர் தேச தலைவரா? எத்தனை எம்எல்ஏகள் போய், எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் போயிருக்காங்கன்னா, இந்த நாட்டு மக்கள் மீது, அந்த இறந்தவன் குடும்பம் மீது இவங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா அதை செஞ்சிருப்பாங்களா? காரணம், இவங்களுக்கு தேவை ஓட்டு தான். அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு பிச்சைக்காண்டி. நான் பாய் தெளிவா இருக்காங்க, அடிப்படைவாதிகள் தான் அமைப்பு வச்சு நடத்துறது இருங்க. அந்த அடிப்படைவாதிகளுடைய அமைப்பு பேரெல்லாம் சொல்றேன். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு இந்த காவல்துறையெல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஜவுத் ஜமாத், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, STBI, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இமாத் அண்ட் இஸ்லாமிய அமைப்பு, இந்திய தேசிய லீக் கட்சி, தமிழ் மாநில தேசிய லீக் அல்தாப், இந்திய தவ்ஹீத் ஜமாத் ட்ரஸ்ட் ஜி, இந்திய தவ்ஹீத் ஜமாத், மறுமலர்ச்சி முஸ்லிம் லீக், ஜமாத்துல் உலாமா, இஸ்லாமிய இலக்கிய கழகம், இஸ்லாமிய கவுன்சில்,
மஜ்லிஸ் முசார்வத், ஜமத்துல்லா உலாமா இ அன் ஹிந்த், தாருல் இஸ்லாம் பவர் ஃபவுண்டேஷன், முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம், ஜமீத் துல் உலாமா அர்சத் மனித எஸ், சரியத் பாதுகாப்பு பேரவை, இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம், தமிழக முஸ்லிம் தொண்டு இயக்கம், சென்னை சுன்னத் ஜமாத் பள்ளி வாசல் கூட்டமைப்பு, முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம், அதிமுக கூட்டணி, வக்தே இஸ்லாமிய SIO, மக்கள் ஜனநாயக கட்சி புதுக்கோட்டை அதை ஒரு பிரிவு, மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழக முஸ்லிம் லீக் ஷேக் தாவூத், இந்திய தேசிய லீக், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தாவூத் மியா கான், இந்திய முஸ்லிம் லீக் காங்கிரஸ் செயல்பாட்டில் இல்லை, இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், சமூக நீதி அறக்கட்டளை, சுன்னத் வலி ஜமாத் பேரவை, முஸ்லிம் ஐக்கிய ஜமாத், சுன்னத் ஜமாத் ஹிந்து, மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லிம் மறுமலர்ச்சி கழகம், அகில இந்திய முஸ்லிம் லீக் சமத்துவம், இந்திய தேசிய லீக், ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய மக்கள் கட்சி, மனித நீதி பாசறை. இதெல்லாம் என்ன அமைப்பு? இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு இந்த காவல்துறை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா? இத்தனை ஃபண்டமெண்டல் அமைப்பு இருக்கு. இவன் கண்டிப்பா இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஆளாளுக்கு இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த கோவை குண்டு வெடிப்புல 100 பேர் ரிலீஸ் ஆனால அவன் பூரா ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கான். இந்த கோவை குண்டு வெடிப்புல வெளியே வந்தவன் பூரா ஒவ்வொரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு குட்டி குட்டி தலைவர் ஆயிட்டான். இவங்க என்ன செய்றாங்க, இவங்களுக்கு பின்னால யார் இயக்குறா, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? உளவு பிரிவு, உளவு பிரிவுன்றது இந்த 98ல போட்ட அந்த சவுண்டுனால இன்ன வரைக்கும் போலீஸ் இவங்களோட பயப்படுது, காவல்துறையத்தோட பயப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹானஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் இருந்தார், லென்சன் இன்ஸ்பெக்டர். அவர் மதுரையில தான், அவர் இருக்க IS இன்ஸ்பெக்டரா இருக்கிறதா ஏகப்பட்ட பேரை தூக்கி வெளுத்தாரு, அதே போல வெள்ளத்துறை. ஆனா அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அந்த பகுதிக்குள்ள யாரும் நுழைய முடியல. நான் என்ன சொல்றேன், இஸ்லாமிய அடிப்படை பெயர் தாங்கி அடிப்படைவாதிகள்னால ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் பூரா பாதிக்கப்படுறாங்க. குண்டு வைப்பவன் இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்கு? நீ சத்தமா பேசினா கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நீ சத்தமா கூட பேசாதுன்னு சொல்லக்கூடிய மதத்துல இருந்து நீ சத்தம் மக்களை கதற விடுற குண்டு வைக்கிற அப்படின்னா நீ இஸ்லாமியரே கிடையாது. நீ ஒரு அடிப்படைவாதி, பிரிவினைவாதி, இந்த நாட்டை துண்டாட நினைக்கவே பயங்கரவாதி. இந்த பயங்கரவாதியினோட ஊர்வலத்துல இத்தனை அரசியல் கட்சி போயிருக்குன்னா இவங்களும் சேம் கேட்டகரி தான். திருமாவளவன் நான் சொல்லவே வேண்டாம், ஏன்னா அவருக்கு வெளிநாடுகள்ல இருந்தா எல்லா இஸ்லாமிய கண்ட்ரில இருந்து ஆதரவு வரும், பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாங்க. திருமாவளவனை பத்தி சொல்லணும் அவசியம் இல்லை, அவர் அடிப்படைவாதி தான். அவர் என்ன ஒரு அரசியல் ஜனநாயக போரில் அந்த இத்தனை பேர் வாசித்து பார்த்தீங்களா, அதுல அவர் திருமாவளவன் அது ஒரு இஸ்லாமிய அமைப்பு தான். அது விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது, அது ஒரு இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அமைப்பு. இப்படி இந்த ஃபண்டமெண்டல் அமைப்புலாம் இந்த ஜனநாயகத்தின் மீது, இந்த மக்கள் மீது நம்பிக்கை, அவங்களுக்கு மீது அக்கறை இல்லாம இப்படி ஒரு பயங்கரவாதியினுடைய ஊர்வலத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எல்லாம் கட்சியை மத்திய அரசாங்கம் ரத்து செய்யணும், இவங்களுடைய அரசியல் பதவிகளை புடுங்கணும். இது புடுங்காத வரைக்கும் இவர்கள் மீது இவர்கள் இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க நிறுத்த மாட்டாங்க. தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதல், இது மாதிரியான போக்கை விடுதலை சிறுத்தை கட்சிகளும் அதை சார்ந்த கட்சிகளும், இந்த அண்ணன் நம்ம டோல்கட் வேல்முருகன் அவரெல்லாம் STP மீடியால பாப்புலர் ஃபண்ட் தடை செய்யப்பட்டதுக்கு கண்டிச்சு பேசுறாரு. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? அங்க இருந்து ஃபண்ட் வாங்கணும், இஸ்லாமியர்கிட்ட இருந்து அந்த அடிப்படைவாதிகள்ட்ட இருந்து வரக்கூடிய பணத்திற்காகவும் அங்க கொடுக்கக்கூடிய அந்த ஓட்டு பிச்சைக்காகவும் இவர்கள் இதை போன்ற ஈனத்தனமான காரியை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை, இன்னும் பச்சையா சொல்லணும்னா கூட்டி கொடுக்கிற வேலையை, நம் தமிழ் சமூக மக்களை கூட்டி கொடுக்கிற வேலையை இவங்க பாக்குறாங்க. இவர்கள் எல்லாம் நம்ம திருத்தல அப்படின்னா உண்மைக்கே தமிழ்நாடு இப்ப தமிழ்நாடு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கு. யாருனாலும் இப்ப யாரும் பாதுகாப்பா வாழ முடியாது. இங்க பயங்கரவாதிகளின் கூடாரமாக தமிழ்நாடு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவனாவது மறுத்து பேசட்டும், நான் லிஸ்ட் எடுத்து போடுறேன். அதனால இங்க மறுத்து பேசுறதுக்கு வழி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வருகின்ற பொழுதெல்லாம் இந்த இஸ்லாமிய அடிப்படை பயந்தாங்கிய பயங்கரவாதிகளுடைய அட்டூழியம் அதிகரிக்கும். மதுரையில பெங்களூர்ல 5 தீவிரவாதியை பிடிச்சிருக்காங்க, அது மதுரைக்காரன், வெள்ளுப்பேட்டைக்காரன், எல்லா பேரும் இங்கதான் தயாரிக்கிறான், இங்கதான் உற்பத்தி ஆகிறான். ஹைதர் அலி, இமாம் அலி
இல்ல எங்க இருந்து போனவன், இங்க இருந்து போனவன், நெல்லுப்பட்டியில இருந்து போனவன். இன்னைக்கு வந்து எல்லா அடிப்படைவாதிகளும் உற்பத்தி ஆகிற இடம் மதுரையா இருக்கு. இது ஜவஹர்லால் எங்க இருந்து போனாரு, அல்லுமா எங்க இருந்துச்சு? அப்ப இது இவங்க மேடையில மட்டும் ஜனநாயகம் பேசுறது, மனிதநேயம் பேசுறது, ஆனா உள்ளுக்குள்ள பூரா வக்கரத்தோட வாழ்றான். இன்னைக்கு ஒரு காலத்துல 100% இஸ்லாமியர்கள் இந்தியாவை நேசிக்கக்கூடிய இஸ்லாமியரா இருந்தாங்க. இன்னைக்கு 50% இஸ்லாமியர்களே இங்க கடினமா இருக்கு. இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 50% குறைஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். 50% பேர் அந்த சுன்னத் வல் ஜமாத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் மட்டும்தான். மத்த எவனும் இப்ப வந்து அடிப்படைவாதிகள் அவர்கள் பெத்து போட்ட பிள்ளைகள் பூரா என்ன செய்யுதுன்னா இந்த நாட்டுக்கு எதிராக நிக்குது. ஏங்க இந்தியா ஒலிகேன்னு கோட்டமேட்டில் எழுதி போறானேங்க, இந்தியா ஒலிகேன்னு எழுதுறானே, மனசாட்சி வேணாமா? வகுத்த இங்க வச்சுட்டு விசுவாசத்தை வெளிநாட்டுல வச்சிருக்கீங்களா? சரி, பங்களாதேஷ்ல மேற்கு வங்காளத்துல பங்களாதேஷ்ல இன்னைக்கு வந்து இந்துக்களை கொடூரமா கொலை செய்யறான். பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய கற்பழிச்சு கொலை பண்றாங்க. பக்கத்து வீடு. எத்தனை நாள் அவன் வீட்டுல பேசியிருப்பான், அந்த குழந்தைய கொஞ்சிருப்ப. ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட 3 மாசம் கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு கொண்டிருக்கானா? அவன் எவ்வளவு கொடூரமானவங்க பாருங்க. மதத்தை தாண்டி மனித நேயம் என்பது இவங்க கிட்ட கிடையாது. இந்த அடிப்படைவாதிகிட்ட அந்த மதத்தை தாண்டி ஒரு மனித நேயம் கூட அவங்க கிட்ட இருக்காது. அந்த இஸ்லாமியர்கள்ட்ட இருக்க மனித நேயம் என்பது அப்படியே 100%ல இருந்து குறைஞ்சு இன்னைக்கு 50% நிக்குதுன்னா, இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒத்தை சிந்தனையை தாண்டி மனித நேயம் என்பது ஒரு இம்மி அளவு கூட இவர்கள்ட்ட கிடையாது. நானும் பல பேர்த்திட்ட நான் பேசிட்டேன். பாஜகவை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுன்னா கிடையாது. பாஜக எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? சிஏ, என்ஆர்சி, என்ஆர்பி வச்சு ஓட்டுனீங்க. இன்னைக்கு அமல்ல இருக்கு. எத்தனை பேர் நாட்டை விட்டு வெளியே போயிட்டார்? பாஜக இந்துக்களுக்கான கட்சி. அதனால நீ எதுக்குற? நீ பாஜக எதுக்குற, இந்துக்களை எதுக்குறியா? எங்களுடைய கேள்வி அதுதான். இப்ப இந்துக்களுக்கு ஒரு கட்சி இருக்க கூடாது. நீ வச்சிருக்க 200 கட்சி வச்சிருக்க. இத்தனை கட்சியும் என்ன செய்யுது அப்படின்னு உளவு பிரிவு பார்க்கணுமா வேணாமா? இந்த உளவு பிரிவுகளினுடைய ஃபெயிலியர்னாலதான் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து அச்சுறுத்தலோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தளவுக்கு சமூக நீதி ஜனநாயகம் என்பது அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாலும் மக்களை கொள்பவன் அவன் சமூக நீதி காரணம் அல்ல, ஜனநாயகத்து காரணம் அல்ல. அவன் ஒரு பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை தான் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணும். இந்த கோவை பாஜகவுடைய உறுதி சடங்கில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் முதுகெலும்பில்லாத பாஜக என்றுதான் நான் சொல்லுவேன். முதுகெலும்பில்லாத பாஜக. ஏன்னா நான் அந்த கட்சி கூட்டணியில தான் இருக்கிறேன். ஒரு பயங்கரவாதிக்கு 2000 பேர் மேல சேர்ந்து ஊர்வலம் போறானா, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சஸ்பெண்ட் பண்ணிருக்க வேணாமா? இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிருக்க வேணாமா? இந்நேரம் எத்தனை தடவை காங்கிரஸ் பில்ல இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து எத்தனை தடவை இந்த திமுக டிஸ்மிஸ் பண்ணிருக்கு? இந்த ஒத்த காரணத்தை 367 பயன்படுத்தி இந்த அரசை கலைக்க வேணாமா? அப்ப எப்படி மக்கள் இந்த நாட்டுல பாதுகாப்பா வாழ்வான்? நாட்டுல வாழ்றதுக்கே பயமா இருக்குங்க. எந்த நேரத்துல எப்படி வருவான், எவன் வருவானே தெரியல. ஏன்னா எதுக்காண்டி நான் சொல்றேன், இது காவல்துறைக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதிக்குமான பிரச்சனை இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? இந்துக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். போன தீபாவளிக்கு வந்து அந்த கார் குண்டு வெடிச்சிருந்தா 3 இடத்துல வச்சாங்க. 3 இடத்துல கார் குண்டு வச்சுச்சு. அதுல ஒரு இடத்துல கூட வெடிக்கல. நல்லபடியா செக்யூர் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சைலேந்திர பாபு என்ன, அது நேர்மையா அவங்க அப்பா ராணுவத்துல இருந்தவர், அந்த ஆளு என்ன பேச வச்சாங்க? இந்த சைலேந்திர பாபு அந்த ஆளுக்கு மரியாதையை கொடுக்க கூடாது. அந்த சைலேந்திர பாபுன்ற ஆளு என்ன சொன்னா? அந்த ஆளு அது சிலிண்டர் வெடிச்சிருச்சு, ஆணிகள் சிதறி கிடக்கு, பிளேடு சிதறி கிடக்கு, பிளேட் கண்ணாடி பிளேட் சிதறி கிடக்கு, அதெல்லாம் என்னையே வந்து சொல்லுது இது கார் குண்டுன்னு. நீ என்ன சொல்ற? இந்த நாட்டினுடைய தலைவரா இருந்து, காவல்துறை தலைவரா இருந்து என்ன சொன்ன? உங்க அப்பா ராணுவத்துல இருந்திருக்காரு, வெக்கமால இந்த பதவிக்கெல்லாம் உனக்கு? அந்த ஆளு என்ன சொன்னா? இதை சொன்னாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், குண்டு வைப்பவன் மனிதனாவே யாரும் ஏத்துக்கிறவங்களா? இஸ்லாமியரா? இன்னைக்கு ஒரு அமைப்பு இதை கண்டிச்சிருக்கு. இந்த கோவை பாஷாவுடைய இறுதி ஊடகத்துல கலந்துகிட்டதுக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பு கண்டிச்சிருக்கு. இப்படி மனித நேயமுள்ள இஸ்லாமியர்கள் 50% இந்த நாட்டுல இருக்கிறதுனாலதான் இன்னும் இணக்கம் இருக்கு. இல்லைன்னா இணக்கமே இருக்காது, எப்படியே போய் முடிஞ்சிருக்கும். அதனால வந்து இந்த நிகழ்வு என்பது, இந்த போக்கை என்பது தமிழ்நாடு காவல்துறை உற்று பார்க்க வேண்டும். எனக்கு தமிழ்நாடு காவல்துறை மேலேயோ தமிழ்நாடு அரசு மேலேயோ, ஏன்னா திமுக வந்தாலே இதான் பிரச்சனை. மத்திய அரசாங்கம் இதை உற்று நோக்க வேண்டும். இந்த அரசு தவறு சென்றால் இந்த அரசை கலைக்க சிறிதளவும் கூட தயங்கக்கூடாது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.